ராமராஜனை கிராமத்து கதாநாயகனாக பார்த்து பழகிவிட்ட நகரத்து கதாநாயகனாக வந்தால் மனசு ஏற்றுக்காது. எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படத்துக்கு இருந்து தான் அவருக்கு ட்ரௌசருங்கிற பேரே வர ஆரம்பிச்சது. பாட்டு எல்லாம் சூப்பராக இருக்கும். ராமராஜனுக்கு அதிகபட்ச படங்கள் இளையராஜா தான் பண்ணியிருப்பார். கரகாட்டக்காரன் படத்துக்கு முன்னாடி இன்னொரு கரகாட்டக்கார கோஷ்டி அந்த படத்தில் ராமராஜனாக வருவார். அதுதான் செண்பகமே செண்பகமே. அதில் கரகம் ஆடுவார். அதில் கரகம் ஆடுவாங்க. ராமராஜன் ஆட மாட்டார். ராமராஜனின் உச்சம் என்னன்னு சொல்லப்போனால் தமிழ் சினிமாவில் உச்சம் 500 நாள் ஓடிய ஒரே படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரகாட்டக்காரன். கங்கை அமரனின் இயக்கத்தால் காரணம் இன்னைக்கு பார்த்தாலும் அந்த படம் ரசிக்க வைக்கும் அவ்வளவு கலகலப்பாக இருக்கும். இந்த படத்தை இளையராஜா கவுண்டமணியை மகிழ்ச்சிட்டு பார்க்கவே முடியாது. இந்த படத்தை இளையராஜா கவுண்டமணியை கழிச்சிட்டு பார்க்கவே முடியாது. ராமராஜனை தூக்கிட்டு இன்னொரு ஹீரோயை போட்டாலும் படம் வெற்றி தான். ராமராஜனுக்கு டான்ஸ் பண்ணவே தெரியாது. கரகாட்ட கலைஞனாக வந்த டான்ஸ் ஆட தெரியணும்.